ஹலோ பிங்கிஸ் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் அ லாங் டைம் நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன். மம்மி வளர்க்குற செல்ல பூனை குட்டி போட்டிருக்கு. 4 குட்டி போட்டிருக்கு. 10 days ஆகுது. அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா கியூட்டா இருந்தது. நாங்க யூபிஎஸ் வச்சிருக்க இடத்துலதான் இது குட்டி போட்டிருந்துச்சு. எங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது, அதுக்கும் டிஸ்டர்பிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு மாடியில தூக்கிட்டு போய் விட்டுலாம் அப்படின்னு எல்லா குட்டிங்களும் ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணி ஒரு பக்கெட் குள்ள வச்சு மாடிக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை எங்க மம்மி மாடிக்கு கூட்டு போயிட்டாங்க. நான் ஒரு குட்டியா பக்கெட்ல தூக்கி வச்சு மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். 4 குட்டியுமே ரொம்ப அழகா இருக்கு. 2 குட்டி வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கு, 2 குட்டி வந்து பிளெயினா இருக்கு. இன்னும் ஐஸ் கூட அது இன்னும் ஓபன் பண்ணல, ஒட்டிட்டு தான் இருந்தது. கண்ணை மூடிட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு, அழகா இருந்தது. நான் ஒன்னொன்னா பக்கெட்ல தூக்கிட்டு போய் மேல எடுத்துட்டு போயிட்டேன். மம்மி அதுக்கு வீடு மாதிரி செட்டப் பண்ணி ஸ்டெப்ஸ்க்கு கீழே வந்து கிளாத், நல்லா ஒரு காட்டன் கிளாத் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா மாடியில இருந்துச்சுன்னா நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். அதே மாதிரி இங்க கேட்குள்ள வந்து டாக் எல்லாம் வந்துரும், அது வந்து தூக்கிட்டு போயிரும். சோ சேஃபா இருக்காது, அதனால மாடியில வச்சிடலாம், மாடியிலே அவங்க அம்மாக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துடலாம்னு சொல்லிதான் மாடிக்கு எடுத்துட்டு போய் வச்சோம். நாங்க நல்லா அழகா மெத்துன்னு ஒரு கிளாத் போட்டு ஒரு குட்டியா தூக்கி நான் உள்ள வச்சுட்டேன். அது முன்னாடி வச்சிருந்த பிளேஸ் கூட ரொம்ப டர்ட்டி ஆயிடுச்சு. சரி, இங்க ஒரு நியூ பிளேஸ்ல வச்சோம்னா கிளீனாவும் இருக்கும், அது கொஞ்சம் சேஃபா இருக்கும், நல்லா இருக்கும்னு தான் தூக்கிட்டு வந்து இங்க வச்சோம். ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னு பாருங்க, திருப்பி அந்த குட்டிங்களெல்லாம் தூக்கிட்டு போய் பழைய பிளேஸ்க்கே வச்சிருச்சு. ஒரு குட்டியா தூக்கிட்டு போவோம், சரி ஓகே அதுக்கு பழைய பிளேஸ் தான் பிடிச்சிருக்குன்னு பார்த்தா ஒரு குட்டியை மட்டும் தூக்கிட்டு போய் வச்சுக்கிச்சு. திருப்பி வரவே இல்லை, 3 குட்டியை தூக்கிட்டு போவே இல்லை. ஐயோ வெயில் ரீ, ஐயோ பாப்பா வெயில், ஐயோ பாவே விட்டுடலாமா? போ போட்டு போ. ஐயோ குழந்தைய போட்டு வெயிலில் வதைக்கிறாள அடிப்பா. அவளுக்கு அந்த இடம் தான் பாவி செட் ஆகுது அவளுக்கு. ஐயோ அது ஒரு குட்டி போய் வச்சுட்டு வரதுக்குள்ள மீதி குட்டியெல்லாம் கொஞ்சலாம் அப்படின்னு தூக்கி கையில வச்சுட்டு இருந்தேன். எவ்வளவு அழகா குட்டியா இருக்கு பாருங்க. பவி வந்துட போறா பவி. பாரு பவி, நம்ம எத்தோட கவின் போயிடுச்சு பாரு. சரி, அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இருக்கிற இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அவங்க அம்மா தூக்கிட்டு போய் ஒண்ணு வச்சிருச்சு, மீதி 3 குட்டியோ நாங்க தான் தூக்கிட்டு போய் விட்டோம். இந்த 4 குட்டிக்கும் என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சஜஷன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த குட்டீஸோட ரெகுலர் அப்டேட்ஸ் நான் மம்மி வீட்ல இருக்க வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ரெகுலரா இந்த குட்டி பூனைங்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னா மம்மியோட சேனல்ல பாருங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.